அழகான பெயரா அது அதிகாரமும் கொண்ட புத்தகமா ஜாதியான அவளா ஒரு மோவாப் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாள். மோவாப் தேசம் உருவான வரலாறு நமக்கு தெரிய வேண்டாம். இந்த மோவாப் தேசம் யோர்தான் நதிக்கு எதிரே இருக்கிற ஒரு அழகான தேசமாக இருக்கிறது. செழிப்பான ஒரு நல்ல தேசம், மலைகள் நிறைந்த ஒரு தேசம், பஞ்சமே வராத ஒரு தேசம் இந்த மோவாப் தேசமாக இருக்கிறது. ஏன் இந்த மோவாப் தேசத்துல செழிப்புன்னா அது பக்கத்துல என்ன ஓடுது சொல்லுங்க? யோர்தான் நதி. இன்னைக்கு நம்ம தாமிரபரணி ஆறு சைடெல்லாம் இப்படிதான் இருக்குது, செழிப்பா தான் இருக்கு. எங்க ஆற்று நீர் போகிறதோ அந்த பகுதி செழிப்பாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே இந்த யோர்தான் நதி இருக்கிற இடம் எப்பவுமே செழிப்பு. பஞ்சம் வந்ததா அங்க வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசம் தான். ஆனா செழிப்பான தேசம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? பாவம் நிறைந்த தேசம். அந்த ஜனங்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக, பிள்ளைகளையே பலி கொடுக்கிறவர்களாக, அங்கே அருவருப்பான காரியங்களை செய்து வருகிற ஜனங்களாக இருந்தார்கள். லோத்து மூலமாக வந்த தேசம் தான் என்ன தேசம் தெரியுமா? தெரியாதா? மோவாப் தேசம். அவனுடைய பிள்ளைகள் வழியாக வந்த தேசம். இந்த மோவாப் தேசத்தை ஆண்டவர் ஒரு காரியத்தில் சொல்லியிருந்தார். ஏன் இந்த தேசத்தை ஆண்டவர் அருவருத்தார் என்று சொன்னால், நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டு